இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபேக்கான வெப்சைட்டில் எப்படி நம்ம ஒரு டெம்பரரி மெயில் ஐடி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் மெயில். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் டெம்பரரி மெயில் ஐடி யூஸ் பண்ண வரோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுவேன். அதை யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. டெம்ப் மெயில்னு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அது ஓப்பன் கேட்குது, ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு மேலே வந்து மெயில் ஐடி வந்துடும். ஸோ காப்பி பண்ணி ஏதோ ஒரு அன்னோன் வெப்சைட்டில் இது போடுங்க. போட்ட உடனே உங்களுக்கு ஓடிபி இங்கே வரும். குரோமோ இல்லை அதர் ப்ரௌசரான்னு கேட்கும். ஜஸ்ட்னு கொடுங்க. கீழே வாங்க. ஸோ இதுதான் அந்த சென்டர் சப்ஜெக்ட் வியூ. ஸோ இதில் தான் உங்களுக்கான ஓடிபி வரும். இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் மெயில் ஐடி கொடுத்தா சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஸோ இதுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய ஃபேக்கான வெப்சைட்டில் மெயில் ஐடி போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைத்து டெக் வீடியோக்களும் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும்.